வணக்கம். கிரீன்லாண்ட் எவ்வளோ பெரிய ஒரு லேண்டு தெரியுமா? எவ்வளோ பெரிய ஒரு ஐலாண்டு தெரியுமா? இந்த ஐலாண்டு பண்ண ஒரே தப்பு என்னென்னா, ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம குளோபில் வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறதுனால எல்லாருக்கும் இந்த கிரீன்லாண்ட் மேலேயே ஒரு கண்ணு. ஒரு ஊரில் ஒரு அழகான பொண்ணு இருக்கா அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, வயசு பசங்க எல்லாருமே வந்து அவளோட கடைக்கண் பார்வை என் மேலே பற்றாதா அப்படிங்கிற மாதிரி உலகத்தில் இருக்க எல்லா நாடுகளுக்குமே கிரீன்லாண்ட் மேலே கண்ணாக இருந்தாலும், சில நாடுகள் எப்படியாவது வந்து அங்கே போயிட்டு ஆக்குபை பண்ணிடணும். சில நாடுகள் எப்படியாவது அதை ஒரு லேண்டு வாங்குற மாதிரி வாங்கி போட்டுரும். இப்போ செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு 4 கிரவுண்ட் இருக்குங்க, வாங்கி போட்டால் நாளைக்கு உதவும் அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் போன்ற கண்ட்ரிகள் இந்த கிரீன்லாண்டை வாங்குறதுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. குறிப்பாக வந்து ட்ரம்ப்பு கிரீன்லாண்டை வாங்குறதுக்காக இன்றைக்கு வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காரு. கிரீன்லாண்டில் அப்படி இதுனாங்க இருக்குது. கிரீன்லாண்டையே எல்லாருமே வந்து இப்போ வாங்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டில் போயிட்டு ஏதாவது ஒரு கண்ட்ரி இறங்கிருச்சு அப்படின்னா அது கிரீன்லாண்டுக்கு நல்லதா கெட்டதா? அது மட்டும் இல்லாமல் கிரீன்லாண்டில் அந்த லேண்டுக்கு கீழே சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதை பார்த்து யூஎஸ் மட்டும் இல்லாமல் ரஷ்யா, சைனா, ஏன் இந்தியாவுக்கே கூட ஒரு கண் இருக்குது. கிரீன்லாண்டில் இன்றைக்கி நடந்துட்டுருக்க மாற்றம் அப்படிங்கிறது எங்கேயோ சம்மந்தமே இல்லை இருக்க இந்தியாவை கூட வந்து அஃபெக்ட் பண்ணும். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு பகுதியாக கிரீன்லாண்ட் ஏன் இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்ட்ராட்டஜிக்கலி வந்து பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜிக்கலி அது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதியாக இருக்குது. இப்போ யூஎஸ்க்கு வந்து ஏதோ ஒரு கண்ட்ரியில் அந்த கான்டினென்ட்லாம் தாண்டி இப்போ சைனாலேருந்தோ ரஷ்யாவிலேருந்தோ மிசைல்ஸ்லாம் வந்து அவங்களோட கண்ட்ரியை நோக்கி வருது அப்படின்னா, கிரீன்லாண்டில் அவங்க வச்சுருக்க ஒரு மிலிட்ரி பேஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக அந்த ரேடார் வந்து மிசைல்ஸ்லாம் வந்து தாண்டி வரதை கணிச்சு அவங்களோட கண்ட்ரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறது. இதன் மூலியமாக தங்களோட நாட்டை வந்து பாதுகாத்துக்கலாம். அதற்கு முக்கியமான ஒரு பேஸாக இருக்கிறது வந்து கிரீன்லாண்ட். அங்கே மட்டும் அவங்களோட அந்த பேஸ் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, ரஷ்யாவுக்கும் சைனாக்கும் ஒரு பெரிய மிசைல் அடியை வந்து யூஎஸ் வாங்குறதுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த செட்டிங் டக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்துகிற ஒரு விஷயமா இருக்கும். அதனால் கிரீன்லாண்டில் அவங்களோட பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பேஸாக வந்து பார்க்குறாங்க. பருவநிலை மாற்றம், அதாவது உஷ்ணம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஏறிட்டே இருக்குது, ஐஸ்லாம் மெல்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ ஆர்டிக் பகுதியில் கிரீன்லாண்டை சுற்றி இருக்கிற பெரிய இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்லாண்ட் அப்படின்னு ஒரு கண்ட்ரி இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா முழுக்க க்ரீனாக இருக்கும் நிறையா. கிரீன்லாண்ட் வந்து பார்த்திங்கன்னா பேருக்கு தான் கிரீன்லாண்ட், ஆனால் நிறைய ஐஸாக இருக்கும். பட் காலநிலை மாற்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஐஸ் உருகிட்டே வரதுனால அங்கே இருக்கிற ஷிப்பிங் ரூட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக வந்து பார்க்கப்படுது. அரைசிங் சி லெவல்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள் அந்த நிலப்பகுதியில் ஏற்பட்டதுனால அங்கே அரசியல் ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா ஆளாளுக்கு போயிட்டு அந்த நிலத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த காலநிலை மாற்றம் அப்படிங்கிறது அரசியல் மாற்றங்களையும் நோக்கி நகரத்துக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கிரீன்லாண்டில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால அமெரிக்கா மட்டும் இல்லாமல் வல்லரசு நாடுகள் எல்லாமே கிரீன்லாண்டை உத்து பார்த்துட்டு இருக்கு. சரி, இந்த கிரீன்லாண்ட் யாருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேப்பில் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட்டில் டென் அப்படின்னு போட்டிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை, டென்மார்க்கோட தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்ட். பட் முழுக்க டென்மார்க் தான் வந்து கிரீன்லாண்டை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ எப்படி வந்து ஸ்காட்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி உரசல் ஏற்படுற மாதிரி வந்து ஒரு அட்டானமஸ் ஒரு பாலிசி தான் வந்து பார்த்தீங்கன்னா கிரீன்லாண்டில் இருந்தாலும் இந்த டென்மார்க்லேருந்து வரக்கூடிய சில சப்சைட்ஸ் மூலமாக தான் இந்த கிரீன்லாண்டில் நிறைய நிர்வாகம்லாம் வந்து நடந்துட்டுருக்கு. இப்போ கிரீன்லாண்ட் இருக்கக்கூடிய மக்கள் சுதந்திரமாக இருக்கணும், டென்மார்க் எங்களை ஆள வேணாம் அப்படின்னு எரிச்சல் ஊட்டும் விதமாக நினச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா இனுவிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிஜினியஸ் மக்கள் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்லேருந்து கிரீன்லாண்டில் வந்து செட்டில் ஆனவங்க. மற்ற ஐரோப்பியர்கள் எல்லாருமே வந்து வெள்ளை இனத்தவர்கள்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த இண்டிஜினியஸ் மக்கள் அப்படிங்கிறவங்க கிரீன்லாண்ட்லேயே ரொம்ப காலமாக இருந்தவங்க. இவங்கெல்லாம் வரத்துக்கு முன்னாடி இருந்தவங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி யாராக இருந்தாங்களா, அவங்க எப்போ வந்தாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு தனி சப்ஜெக்ட். பட் இந்த இனுவிட்ஸ் மட்டும் இல்லாமல் ரொம்ப நாளாக கிரீன்லாண்டில் வசிக்கிறவங்க டென்மார்க் கிட்டேருந்து சீக்கிரமாக வந்து சுதந்திரம் வாங்கிட்டு முழுக்க ஒரு தனி நாடாகவே நாங்கள் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி தானே. ஏற்கனவே சொன்ன மாதிரி கிரீன்லாண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பொருளாதாரம் எதை வச்சு அவங்க வந்து பிழைப்பாங்க, அவங்களோட நாடு எதை வச்சு ஓடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால டென்மார்க் அவங்களுக்கு கொடுத்துருக்க அந்த சப்சிடரி மூலியமாக தான் அந்த கண்ட்ரியோட நிர்வாகமே வந்து அந்த ஐலாண்டோட நிர்வாகமே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக வந்து ஃபாரின் பாலிசி, டிஃபென்ஸு, கரன்சி, இந்த 3 விஷயத்துலையுமே டென்மார்க் தான் வந்து டைரக்டா ஃபுல் கண்ட்ரோல் வந்து கிரீன்லாண்ட் மேலே வந்து வச்சிருக்காங்க. அது சரி, ஏற்கனவே வந்து சொன்ன மாதிரி இப்போ வெனிசுலாவில் வந்து ஆயில் இருக்கிறனால தான் அமெரிக்காவோட கடைக்கண் பார்வை வந்து பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். என் தலை ஆயிலியாக இருக்குது அப்படின்னு ஒரு பொண்ணு சொல்லுது. உடனே அந்த பொண்ணோட மண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸோட ராணுவம் வந்து இறங்கிருது. எங்கன்னா அங்கே ஆயில் இருக்குதான் அப்படிங்கிற மாதிரி. ஆயில் மட்டும் இல்லாமல் முக்கியமான ரேர் எர்த் மினரல்ஸாக இருக்கலாம், ஆயில் அண்ட் கேஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த யுரேனியம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இங்கே வந்து அதிகமாக இருக்கிறதா வந்து ஏற்கனவே வந்து கண்டுபிடிச்சி வச்சுட்டாங்க. இதனால் யூஎஸ்க்கு மூக்கு வேர்க்கிறது மட்டும் இல்லாமல் உடம்பே வேர்த்தப்படாத மாதிரி ஆஹா நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமே ஒரு இடத்துல கொட்டி கிடைக்கே, அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கே. அதனால் நம்ம ஏன் இதை வந்து சும்மா விடணும், ஒன்று வாங்கி போடலாம் இல்லை வளைச்சி போடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தங்களோட கடைக்கன் பார்வையை கிரீன்லாண்ட் மேலே ஊற்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதனால் டென்மார்க்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. டென்மார்க்கில் ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டாங்க. 2019 ட்ரம்ப் இதை வாங்கணும் அப்படின்னு அவரோட
ஆசையை ஒரு பேட்டியில் வெளிப்படுத்தினப்பவே வந்து அதெல்லாம் விற்க முடியாத ராசா, இது எங்களுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி கிரீன்லாண்டில் இருக்க மக்களுக்கு வந்து ஃப்ரீடம் தேவைப்படுது, டென்மார்க் விட்டு கொடுக்க மாட்டாங்க, ட்ரம்ப் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. இதை வைத்து அமெரிக்கா ஒரு அரசியல் பண்ணி எப்படி கிரீன்லாண்டில் கால் பதிக்கலாம், அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பிட்யூக்கில் ஒரு பேஸ் இருந்தாலும் இன்னும் நிறையா வந்து கிரீன்லாண்டில் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பெருக்கலான்றதை வந்து பார்க்குறாங்க. அப்படி இருக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பேஸ் மூலியமாக வந்து அவங்களுக்கு எய்ட்ஸ், அதாவது நிறையா வந்து நிவாரண உதவிகள், அவங்களுக்கு உதவித்தொகைகள், அங்கே வந்து பார்த்திங்கன்னா சில சென்டர்ஸ்லாம் வந்து கட்டி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் விஷயங்கள்லாம் பண்ணி அங்கே இருக்கிற கிரீன்லாண்ட் மக்களோட மனசை எப்படியாவது வந்து கொள்ளையடித்து அதன் மூலியமாக வந்து அந்த நாட்டையும் கொள்ளையடிக்கலாம் அப்படிங்கிற டிப்பிக்கல் அமெரிக்கன் மென்டாலிட்டி ரூட்டில் வந்து அவங்க செயல்பட்டுருக்காங்க. இதை டென்மார்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியல அப்படின்னா கூட வந்து அடிக்கடி கண்டனம் தெரிவிக்கிறதோட ரொம்ப உற்று நோக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த நேரத்தில் தான் அமெரிக்கா ஒரு இடத்துல அரசியல் பண்ணுதுன்னா உடனே வந்து அதுக்கு எதிர் அரசியல் பண்ணுறது அப்படிங்கிறது குளோபல் லெவலில் ரஷ்யா. ஸோ ரஷ்யாவும் கிரீன்லாண்ட் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டுறது மட்டும் இல்லாமல் டென்மார்க் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி யூஎஸ் எப்படி அங்கே பேக் அண்ட் எடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. பட் சைனா சும்மா விட மாட்டான். சைனா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏஷியன் கண்ட்ரி அப்படின்னு சொன்னால் கூட, ஆனால் அமெரிக்காவுக்கு கம்பேர் பண்ணும்போது நான் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிக் கிட்ட இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவனும் விடாபடியாக சொல்லி அந்த ரீஜனை வந்து முழுக்க வந்து அங்கே ஷிப்பு போக்குவரத்தாக இருக்கலாம். அண்ட் கிரீன்லாண்டில் அவங்களும் வந்து கால் பதிக்கிறதுக்கு உண்டான முயற்சி அப்படிங்கிறத எப்படியாவது கண்ட்ரோலில் எடுக்கணும். இப்போ இந்த 3 சூப்பர் பவர்ஸும் ஆளாளுக்கு வந்து முயற்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆஹா யூரோப்புக்கு மேலே கிரீன்லாண்ட் தனியாக இருக்குது, ஆனால் இவங்களாம் எல்லாருமே வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ரேர் அர்த் மினரல்ஸ் அப்படிங்கிறது நம்ம அடுத்த கட்டத்துக்கு அந்த எனர்ஜியை நோக்கி போகிறோம்ல, பெட்ரோல் அதாவது ஆயிலை தாண்டி போகிறோம், பேட்ரிஸு ஈவிஸ்லாம் இருக்குல்ல, அண்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இதில் வந்து போடுறதுக்கான முக்கியமான அந்த மினரல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரீன்லாண்டில் ரொம்ப நிறையா இருக்கிறதுனால ஃபியூச்சர் கிரீன்லாண்டோட அந்த நிலத்துக்கு அடியில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் எல்லா நாடுகளுமே வந்து பார்க்குது. நம்ம பேண்டோரா மாதிரி அங்கே வந்து போயிட்டு கலையபுரம் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஆனால் என்ன தான் வந்து நாங்கள் வந்து ஃப்ரீடமாக இருக்கணும் அப்படின்னு யோசிச்சாலும் லோக்கல்ஸ்க்கு வந்து இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிறது தெரியுது. இவங்க எல்லாருமே வந்துட்டாங்கன்னா இவ்வளோ நாள் அமைதியாக அழகாக ரம்மியமாக அந்த கிரீன்லாண்டோட என்வரான்மெண்டல் சேஞ்ச் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாருமே இவ்வளோ நாள் ஃப்ரீடமாக இருக்கும், ஃபாரினர்ஸ் வந்து இங்கே ஒரு கண்ட்ரோலை எடுக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இங்கே இருக்கிற நிலைமையே மாறும் அப்படிங்கிற ஆல்ரெடி ஒரு வருத்தமான சூழ்நிலையில் தான் இருக்கிறதா சொல்லப்படுது. இப்போது இந்த ஐஸ் மெல்ட் ஆகிட்டே இருக்குல்ல, அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்துக்கே ஒரு பெரிய பிரச்சனைனா ரைசிங் சீ லெவல் அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பட் அதை தாண்டி கிரீன்லாண்டுக்கு ஒரு முக்கியமான பிரச்சனைனா இவ்வளோ நாள் பல ஆயிரம் வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ஐஸில் மூடி இருக்கிற லேண்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில எக்ஸ்போஸ் ஆகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் ரிச்னஸ் ரிசோர்ஸஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளில தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ஒரு இடத்துல போய் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கப்போவே ஆளாளுக்கு அங்கே ஒரு கேம்பை போடுறாங்க. உதாரணத்துக்கு அண்டார்டிகாலே எல்லா கண்ட்ரீஸுமே, அதாவது முக்கியமான கண்ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸை வந்து போட்டு வச்சுருக்காங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் மெல்ட் ஆகி க்ரீனரி வெளில தெரிகிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் சூப்பராக வாழலாமே அப்படிங்கிறதும் இந்த மாதிரி சூப்பர் பவர்ஸ்க்குலாம் வந்து தோண ஆரம்பிச்சிருச்சு. இது ஒரு பெரிய என்வரான்மெண்டல் ப்ராப்ளம் மட்டும் இல்லாமல் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனை, ஒரு பேட் சிச்சுவேஷனை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கிரீன்லாண்ட் வாசிகள் யோசிக்கிறாங்க. முக்கியமாக கிரீன்லாண்ட் பகுதியை வந்து பார்த்திங்கன்னா கடல் பகுதியை தங்களோட வசம் இழுத்துக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா யூரோப்புக்கு இந்த ஆர்டிக் ரூட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷிப்பு போகிறதுக்கு உண்டான ஒரு டைம் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறது யூஎஸ்க்கு ஒரு பெரிய பக்கபலமாக அமைங்கிறதுனால, அது மட்டும் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எப்படியாவது அந்த சீரோட்டை வந்து கண்ட்ரோல் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் இன்னைக்கு வரைக்கும் முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ வெனிசுலாவில் இறங்கி மதுரோவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் இதை எந்த கண்ட்ரிக்கு வேணால் பண்ண முடியும். அடுத்த கிரீன்லாண்டை வந்து வாங்க போகிறாங்க அப்படின்னு எவனா பொருளை கிளப்பிவிட்டானா இல்லை வேணுன்ட்டே யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நியூஸஸ்லாம் வெளில வர வச்சாங்களான்னு தெரில. இப்போ கிரீன்லாண்டை பார்த்தீங்கன்னா பேச்சு ரொம்ப அதிகமாக வந்துருச்சு. அதனால தான் எல்லா தரப்புலேருந்தும் பார்த்திங்கன்னா விளக்கங்கள், எதிர்ப்புகள் அப்படின்னு அதை சம்மந்தப்பட்ட அரசியல் பற்றி எல்லாருமே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் தாண்டி நம்ம ஏற்கனவே ஸ்மார்ட் ஃபோன்ஸு, ஈவி, பேட்டரி எல்லாம் பற்றி சொன்னல, அதோட முக்கியமான ஒரு விஷயம் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே மினரல்ஸ், அதாவது ரேரான மெட்டீரியல்ஸ்லாம் நிறையா இருக்குது. ஃபைட்டர் ஜெட்ஸ், ஏர்ஃபோர்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ இன்றைக்கி எப்படி ட்ரோனை வச்சு ஒரு பெரிய வார் நடக்க போகுது அப்படின்னு சொன்னாலும் ஏர்ஃபோர்ஸில் ஜெட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயமா இன்றைக்கும் இருக்கும், என்றைக்கும் இருக்கும். சூப்பர்சானிக் ஜெட்ஸ்லாம் இன்றைக்கி வந்து தயாரிச்சிட்ருக்காங்க. ஸ்டெல்த் ஜெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சைனா, ரஷ்யா, யூஎஸ் வந்து போட்டி போட்டு செஞ்சுட்ருக்க இந்த வேலையில் வந்து ஃப்யூச்சரில் ஜெட்ஸ் செய்கிறதுக்கான டெக்னாலஜிக்கு தேவையான நிறைய மெட்டீரியல்ஸ், மினரல்ஸ் எல்லாமே வந்து கிரீன்லாண்டில் இருக்கிறதுனால இது அவங்களோட டிஃபென்ஸ் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு முக்கியமாக உதவக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது. அப்படிங்கிறனால எப்படியாவது யூஎஸ் இதை வந்து ஒரு லீஸ் எடுக்கிறாங்களோ இல்லை கான்குவர் பண்ணுறாங்களோ இல்லை அரசியல் பண்ணி வந்து நயவஞ்சகமாக அந்த இடத்துல போய் கால் பதிக்கிறாங்களோ, பட் அதுக்கான முயற்சியை நிறுத்தவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதையும் தாண்டி சைனா தங்களோட அரசியல் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துட்டாலே அங்கே போயிட்டு கால் பதிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இலங்கையில் போயிட்டு பார்த்தீங்கன்னா லீஸ் எடுத்து அங்கே ஒரு பெரிய போர்ட்டை வந்து அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து இந்தியாவை சுற்றி வந்து ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் மாதிரி அவங்க ட்ரை பண்ணிருக்காங்கல்ல, அதே மாதிரி கிரீன்லாண்டில் அங்கே ஏர்போர்ட்ஸ்லாம் வந்து சைனா இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் காசு செலவு பண்ணுறோம், ஏர்போர்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாங்கள் வந்து பில்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அரசியல் ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் மைனிங்
ப்ராஜெக்ட்ஸ்க்கு நாங்கள் ஃபண்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் டென்மார்க்கிட்டேருந்து வெளில வந்து ஃப்ரீடமாக இருக்க முடியும் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு பொருளாதாரம் இருக்கணும். அந்த பொருளாதாரத்துக்கு முக்கியமாக மைனிங் மூலியமாக நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அந்த ப்ராஜெக்ட்ஸை முடிக்க விடுறதுக்கான எல்லா பொருளாதார உதவியும் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லிட்டு சைனா பக்கம் இருந்து அவங்க செய்யக்கூடிய ஒரு அரசியலாக இது இருக்குது. சரி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பையிங் கிரீன்லேண்ட் அப்படிங்கிறதுலாம் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம்னு கேட்டிங்கன்னா சாத்தியம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாதுங்க. இந்த மாடர்ன் வேர்ல்டில் வந்து ஒரு கண்ட்ரியில் இறங்கி அதோட அதிபர் மட்டும் இல்லாமல் அவங்களோட ஒய்ஃபையும் தூக்கிட்டு வர முடியுது அப்படின்னா இன்றைக்கி வந்து வாங்கவும் முடியும். ஏன்னா பாஸ்ட்டில் வந்து நடந்திருக்கு. யூஎஸ் இதுக்கு முன்னாடி லூசியானா அப்படிங்கிற பகுதி, அது மட்டும் இல்லாமல் அலாஸ்கா, இது எல்லாத்தையும் வந்து காசு கொடுத்து தான் தங்களோட நிலப்பரப்பு கூட வந்து இணைச்சிக்கிட்டாங்க. இது ஏற்கனவே வந்து அரசியல் ரீதியாக வந்து சாத்தியமாக இருக்குது மட்டும் இல்லாமல் கொடுக்கறதுக்கு எல்லா காசுமே யூஎஸ் வச்சுருக்காங்கன்றதுனால ட்ரம்ப் தன்னோட பவரை முழுக்க முழுக்க யூஸ் பண்ணி பார்த்தியா கிரீன்லாண்டில் வந்து என்னோட காலகட்டத்தில் தான் வலிச்சு போட்டேன் அப்படின்ற ஒரு லீடராக மட்டும் இல்லாமல் பிஸ்னஸ் மேன் மைண்ட் செட்லேயும் வந்து எப்படியாவது இதை வந்து வாங்கி போடலாங்கிறத பார்க்குறாரு. ஸோ முற்றிலுமாக இன்றைக்கி மாடர்ன் டேல வந்து 2026ல் ஒரு நிலப்பகுதியை புதுசாக ஒரு கண்ட்ரி அப்படிங்க வாங்க முடியும், ஒரு கண்ட்ரி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதற்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருக்க தான் செய்யுது.